ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? அசோக் சார் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? சார் கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கா? இருக்குங்க சார். நீ பேசுறது ரொம்ப மெதுவா பேசுற மாதிரி இருக்கு. ஏன் சவுண்டே கேட்கல? சார் சார் நீ சத்தமா பேசுறேங்க சார். மோகன பிரியா சார் என்னம்மா, வாய்ஸ்லாம் கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது சார். நீங்க பேசுறது மட்டும் மெதுவா கேக்குது எனக்கு. சார் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறங்காட்டி அப்படி இருக்கும். மோகன்குமார் சார் உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கு முன்னாடி நடத்தின ப்ராப்ளம்ல? இல்லைங்க சார், இல்லைங்க. சரி, ஓகே. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? எஸ் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, the simple portal frame shown in figure is asymmetrically loaded. Okay, asymmetrically loaded. EI is constant. Analyze the frame by the strain energy method. Sketch the bending moment diagram also. ஸோ ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டல் ஃப்ரேம்னா இந்த மாதிரி ஃப்ரேம் தான் போர்ட்டல் ஃப்ரேம் அப்படிம்பாங்க. நீ இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் வந்து போர்ட்டல் ஃப்ரேம் கிடையாது. ஸோ போர்ட்டல் ஃப்ரேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 sides இருக்கும். ஓகே, ஸோ சைட் 1 2 3, ஓகே, 3 sides இந்த மாதிரி ஃப்ரேம் தான் போர்ட்டல் ஃப்ரேம் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து அசிமெட்ரிக்கலி லோடட். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் தி லோடிங் கண்டிஷன் ஒன்லி இட் இஸ் அசிமெட்ரிக்கல். ஸோ 45 kN வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல லோட் ஆகல. ஓகேவா? ஸோ ஒரு லெஃப்ட் சைட் டிஸ்டன்ஸ்ல 1 மீட்டர் ஃப்ரம் ஜாயின் பி இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 45 kN லோட் ஆயிருக்கு. இதே 45 கரெக்டா சென்டர்ல 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லோட் ஆக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் சிமெட்ரிக்கலி லோடட். த ஃப்ரேம் ஆல்சோ சிமெட்ரிக்கல். ஓகேவா? டோட்டலா எல்லாமே சிமெட்ரிக். ஆனா இது பேஸ்ட் ஆன் தி லோடிங் கண்டிஷன் இட் இஸ் அசிமெட்ரிக்கல். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ரிடனன்ட் ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி தான் செக் பண்றோம். ஓகே, ஸோ இது ஃப்ரேம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளமும் ஃப்ரேம் தான். ஸோ இந்த ப்ராப்ளமும் ஃப்ரேம் தான். ஸோ ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி மோகன பிரியா சொல்லுமா. சார் அந்த எவ்வளோ ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கு அதுல ஈக்குலிபிரியம் மைனஸ் பண்ணி ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸை மைனஸ் பண்ணி பார்ப்போம் சார். ஓகே, இங்க எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல? ஜாயின் கே வந்து என்ன சப்போர்ட்? சார் ரோலர் ஒரு டாட் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா அது இன்ஜிட் சப்போர்ட் தான். ஓகேவா? எஸ் சார். ஜாயின் கே இன்ஜிட் சப்போர்ட். ஜாயின் டி என்ன? அதுவும் ஹிஞ்சுடு தான் சார். அதுவும் இன்ஜிட் தான். ஓகேவா? இதுல ரோலர் கிடையாது, இன்ஜிட் சப்போர்ட். ஸோ இன்ஜிட் சப்போர்ட்னா எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகும்? 2 ரியாக்ஷன்ஸ். ஸோ சப்போர்ட் ஏல 2 ரியாக்ஷன்ஸ், சப்போர்ட் டிலையும் 2 ரியாக்ஷன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ? 4. ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ? 3. ஸோ 4 minus 3 1. Okay, so the given problem is 1 degree of static indeterminacy. ஓகேவா? ஸோ இங்க அதான் எழுதிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்டிங் தி ரிடனன்ட் ஃபோர்ஸ். ஸோ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி கால்குலேட் பண்ணணும். இவங்க ஏதோ ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்க, இது என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம நார்மலா எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 4. ஸோ 4 minus ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 3. ஸோ 4 minus 3 1. ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி இஸ் 1. ஸோ நம்ம வந்து என்ன ஃபோர்ஸை வந்து ரிடனன்சியா ட்ரீட் பண்ணிக்கலாம்? ஓகேவா? ஸோ இங்க வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கு, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். இங்கேயும் வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கு, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ் வந்து ரிடனன்சியா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸை வந்து ரிடனன்சியா ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? HA HD, அதாவது வெர்டிகல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ல வெர்டிகல் ஃபோர்ஸ் 45 kN ஆக்ட் ஆகுது. அப்போ ரியாக்ஷன் என்ன இருக்கும்? வெர்டிகல் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகல. பட் வி ஆர் கன்சிடரிங் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அஸ் அ ரிடனன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ HA HD ஏதோ ஒன்று தான் வந்து ரிடனன்சி அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு HA என்ன வேல்யூவோ அதே தான் HD இருக்கும். சப்போஸ் HA டுவர்ட்ஸ் ரைட் சைடுனா HD டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடா இருக்கும் ஃபார் ஈக்லிபிரியம் கண்டிஷன்
ஓகேவா? ஸோ HA டுவர்ட்ஸ் ரைட் சைட்னா HD டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட், அவ்வளோதான். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு H. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. லெட் அஸ் ட்ரீட் தி ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அட் D as redundant. ஓகே, நம்ம Dல இருக்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸை வந்து ரிடனண்டா ட்ரீட் பண்றோம். ஓகே, இங்க ஆக்ட் ஆகிற ஹரிசாண்டல் ஃபோர்ஸை வந்து ரிடனன்சியா ட்ரீட் பண்றோம். ஸோ இங்க சப்போஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட்ல ஆக்ட் ஆச்சுன்னா இங்க இருக்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் சைட்ல இருக்கும். ஏன்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கணும் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரொசீஜர். இது டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா இது டுவர்ட்ஸ் ரைட், பேலன்ஸ் ஆகணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு H அப்படிங்கிறாங்க. HA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் HD. இது வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைட், இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு, மைனஸ் சைன் போட்டிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு H. ஜென்ரலா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் H நேம் பண்றாங்க. ஸோ Dல இருக்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான் ரிடனன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கறனால டெல்டா D இஸ் ஈக்குவல் டு 0. சின்ஸ் D இஸ் எஞ்ச்ட், டெல்டா D ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்? HD தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோ U பை டோ HD இஸ் ஈக்குவல் டு 0. டோ HD போடலாம், இல்லைன்னா இங்க H மென்ஷன் பண்ணாலும் டோ Hனே போட்டாங்க. டோ U பை டோ H இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். ரிடனன்ட் ரியாக்ஷன் கால்குலேட் பண்றதுக்கு இன்டகிரேஷன் m பை EI. ஓகே, இந்த 1/a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டாங்க. இன்டு டோ m பை டோ H இன்டு dx இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் VA VD கால்குலேட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? VA VD கால்குலேட் பண்றாங்க, டேக்கிங் மூமெண்ட் அபவுட் பாயிண்ட் A ஆர் மூமெண்ட் அபவுட் பாயிண்ட் D. ஃபார் எக்ஸாம்பிள் மூமெண்ட் அபவுட் பாயிண்ட் D எடுக்கிறேன். ஸோ இங்க VA இருக்கு. VAனால பாயிண்ட் Dக்கு என்ன மூமெண்ட் வரும்? கிளாக் வைஸ் மூமெண்ட் வரும். ஸோ VA இன்டு horizontal vertical force into horizontal distance. Horizontal distance வந்து 3 meter. So VA into 3. ஓகேவா? அப்புறம் வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு? 45. 45நால என்ன மூமெண்ட் வரும்? பாயிண்ட் டிக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் வரும். ஸோ மைனஸ் 45 இன்டூ 2. ஸோ இதுதான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. VA இன்டூ 3 மைனஸ் 45 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர்ல இருந்து VA கால்குலேட் பண்ணலாம். ஒன்ஸ் VA தெரிஞ்சது அப்படின்னா டோட்டல் லோட் மைனஸ் VA போட்டா we'll get VD also. So VA 30 kilonewton, VD as 15 kilonewton. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல we are considering section. ஓகேவா? ஸோ AB அதுக்கு ஃபுல்லா ஒரு செக்ஷன், அடுத்து BEக்கு தனியா ஒரு செக்ஷன், ECக்கு தனியா ஒரு செக்ஷன், அதே மாதிரி DCக்கு ஃபுல்லா ஒரு செக்ஷன். ஸோ மொத்தம் 4 செக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸ் ஏபியில் வந்து செக்ஷன் XX டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா X அட் அ டிஸ்டன்ஸ் அட் அ பாயிண்ட் A. அதே மாதிரி பிஇக்கு பாயிண்ட் பிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சிஇக்கு பாயிண்ட் சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டிசிக்கு பாயிண்ட் டிலேருந்து அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ போர்ஷன் ஏபி, ஆரிஜின் வந்து ஏ, லிமிட் வந்து இந்த டோட்டல் ஸ்பேன் லென்த் ஏபியோடது. ஏபியோட ஸ்பேன் லென்த் என்ன? 5 மீட்டர். ஏபி சிடியோட ஸ்பேன் லென்த் 5 மீட்டர். ஓகேவா? பிஇ 1 மீட்டர், இசி 2 மீட்டர். ஸோ லிமிட் வந்து 0 to 5 மீட்டர். எம்எக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மூமெண்ட் அபவுட் செக்ஷன். ஸோ நமக்கு இந்த செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் மூமெண்ட் எடுக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடு அப்படிங்கும்போது கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஸோ கிளாக் வைஸ் விஏனால செக்ஷனுக்கு மூமெண்ட் வருமா? வராது. ஏன்னா சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்னால மூமெண்ட் வராது. ஹெச்னால செக்ஷனுக்கு மூமெண்ட் வருமா? வரும். ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ மைனஸ். ஸோ மைனஸ் ஹெச் இன்டூ எக்ஸ், மைனஸ் ஹெச் இன்டூ எக்ஸ். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? H டோ யூ பை டோ H தான் நம்ம வேணும். தட் இஸ் அது வேணும் அப்படிங்கும்போது டோ எம் பை டோ ஹெச்சும் வந்திருக்கணும். அந்த ஈக்குவேஷன்ல டோ எம் பை டோ ஹெச் இருக்கு. ஸோ டோ எம் பை டோ ஹெச்ங்கும்போது மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும். அடுத்த போர்ஷன் வந்து பிஇ. ஓகேவா? ஸோ பிஇக்கு ஆரிஜின் வந்துட்டு பி. ஓகே, ஸோ லிமிட் வந்து 0 to இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் தான். பிஇயோட லென்த் என்ன? 1 மீட்டர். ஸோ அதான் லிமிட் 0 to 1 மீட்டர். ஸோ மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லெஃப்ட் சைட்லேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ விஏனால செக்ஷனுக்கு மூமெண்ட் வரும், ஹெச்னால செக்ஷனுக்கு மூமெண்ட் வரும். ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸ் இன்ட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். வெர்டிகல் ஃபோர்ஸ் 30. ஸோ 30 இன்ட்டு எக்ஸ் கிளாக் வைஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் தான். அப்புறம் ஹெச்னால ஆன்டி கிளாக் வைஸ் வரும். ஸோ நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஹெச் இன்ட்டு வெர்டிகல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன்ட்டு வெர்டிகல் டிஸ்டன்ஸ். மைனஸ் ஹெச் இன்ட்டு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்ன? 5. மைனஸ் ஹெச் இன்ட்டு 5. ஓகே, அடுத்து டோ எம் பை டோ ஹெச். ஸோ டோ எம் பை டோ ஹெச் வந்து மைனஸ் 5 மட்டும் வரும். ஓகேவா? அடுத்த போர்ஷன் வந்து சிஇ. ஓகேவா? ஆரிஜின் வந்து சி, ஆரிஜின் வந்து சி. ஓகேவா? ஸோ லிமிட் வந்து இந்த லிமிட் சிஇயோட டிஸ்டன்ஸா. ஸோ 2 மீட்டர். ஸோ 0 to 2 மீட்டர். ஸோ மூமெண்ட் எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கிறேன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து பாசிட்டிவ், கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து நெகட்டிவ். 15நால ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் தான் அக்கர் ஆகும். ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸ் இன்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 15 இன்டூ எக்ஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் பாசிட்டிவ். ஸோ 15x. அப்புறம் கிளாக் வைஸ் ஹெச்னால கிளாக் வைஸ் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஹெச் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து 5.
ஸோ டோ எம் பை டோ ஹெச் வேல்யூ -5. அடுத்த போர்ஷன் டிசி. ஓகே, ஸோ டிசியோட ஆரிஜின் வந்து டி, எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து டில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆரிஜின் டி. ஸோ லிமிட் வந்துட்டு 0 to 5. இதோட லென்த் சிடியோட ஸ்பேன் லென்த் 5 தான். ஸோ 0 to 5. ஸோ மூமெண்ட் கால்குலேட் பண்றேன். ஸோ ரைட் சைட்ல இருந்து எடுக்கிறேன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்னா பாசிட்டிவ், கிளாக் வைஸ் மூமெண்ட்னா நெகட்டிவ். ஸோ விடினால மூமெண்ட் வராது. ஓகேவா, ஹெச்னால மூமெண்ட் வரும். ஹெச்னால என்ன மூமெண்ட்? ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் தான், அதாவது கிளாக் வைஸ் மூமெண்ட் தான். ஸோ மைனஸ்ல, ஸோ h into x minus h into x. ஓகேவா, ஸோ டோ எம் பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு -x. ஓகே, ஸோ therefore h is equal to, okay, இந்த ஈக்குவேஷன் தான் h. ஓகே, h is equal to 1/a integration m into dou m by dou h into dx. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். h is equal to 1/a. ஸோ m வந்துட்டு போர்ஷன் ஏபிக்கு m வேல்யூ -h into x into dou m by dou h இருக்கா ஈக்குவேஷன்ல. ஸோ dou m by dou h இங்க என்ன? -x. ஸோ into -x into dx. இதோட லிமிட் 0 to 5. போர்ஷன் ஏபி யோடது. அடுத்து போர்ஷன் பி யோட எழுதியிருக்காங்க. அதுக்கு லிமிட் 0 to 1. Okay, m value 30x minus 5h into dou m by dou h value -5 into dx. அடுத்த லிமிட் வந்து அடுத்த போர்ஷன் சிஇ. சிஇயோட லிமிட் 0 to 2. ஓகே, அதுக்கு m வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15x minus 5h into dou m by dou h value -5 into dx. பிளஸ் அடுத்த போர்ஷன் டிசி. டிசியோட லிமிட் 0 to 5. ஓகே, அதோட m வேல்யூ -hx into dou m by dou h value -x into dx. ஓகேவா, உடனே மல்டிப்ளை பண்ற -hx into x வந்துட்டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் பிளஸ் hx ஸ்கொயர். ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 30 into 5 150, 150x plus 25h. ஸோ இது எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ற h ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணினா hx cube by 3. இங்கே வந்து 150x squared by 2 plus 25hx. அதே மாதிரி 75x squared by 2 plus 25hx. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிஃபை பண்ணினா you'll get h வேல்யூ. ஸோ h as 1.421 கிலோ நியூட்டன். ஓகேவா, ஸோ உனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அனலைஸ் த ஃப்ரேம் பை ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட். ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூஸ் பண்ணி ரிடண்டன்ட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணலாம், ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த ஹெச்ங்கிறத கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ மூமெண்ட் அட் பாயிண்ட் இ, மூமெண்ட் அட் பாயிண்ட் டி வேல்யூ என்ன? சந்தோஷ், சந்தோஷ் கேக்குதா? எஸ் சார், கேக்குது சார். ஏன் பாப்பா 9 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணல? சார் வேலை இருந்துச்சு சார். நான் மெசேஜ் பண்ணது உனக்கு தெரியலையா 9 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு? மறந்துட்டியா? இல்ல சார், பட் லேட் ஆகும்னு சொல்லிருந்தேன் சார். நீ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவும் கிளாஸ் அட்டன் பண்ணல, அப்புறம் இன்னைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணல. இப்ப பாரு, நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட்ல பாரு, நான் உனக்காக சிலபஸே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் பாரு, கண்டினியூஸ் பீம், பிளெயின் ஃப்ரேம்ஸ். கண்டினியூஸ் பீம் முடிஞ்சு இப்போ பிளெயின் ஃப்ரேம் நடத்திட்டு இருக்கேன் நான். ஓகேவா, பிளெயின் ஃப்ரேம்லயும் ரெண்டாவது ப்ராப்ளம் இப்போ நடத்திட்டு இருக்கேன். சரியா, அடுத்த யூனிட் இன்டிட்டர்மினேட் பிளெயின் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு பாதி யூனிட் பக்கத்தில் முடிய போகுது. நீ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்க. சரி, இதுக்கு சொல்லுங்க, இந்த ப்ராப்ளம்க்கு சொல்லுங்க. பாயிண்ட் ஏல பாயிண்ட் டில என்ன மூமெண்ட் வேல்யூ என்ன? தெரியலையா? மோகன பிரியா, மோகன பிரியா சொல்லுமா. மொமெண்ட் அட் ஏவும் 0, டியும் 0 சார். 0. ஓகேவா, ஸோ மூமெண்ட் அட் ஏ அண்ட் மூமெண்ட் அட் டி வந்து 0 பிகாஸ் இட் இஸ் இன்ஜிட் சப்போர்ட். இங்க மூமெண்ட் வராது. ஓகே, பாயிண்ட் பி பாயிண்ட் சில தான் மூமெண்ட் வரும், ஏன்னா அது இன்டர்மீடியட் ஜாயிண்ட்டுங்கனால அங்க மூமெண்ட் இருக்கும். அதை மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிட்டர்மைனிங் ஆஃப் பெண்டிங் ஹெச் வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிருக்காங்க. போர்ஷன் ஏபி எடுத்திருக்காங்க. ஸோ உனக்கு ஏபியில கிடைச்ச எம்எக்ஸ் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நீ கால்குலேட் பண்ணுவ. ஓகேவா, ஸோ அங்கே எம்எக்ஸ் வேல்யூ என்ன? எம்எக்ஸோட ஈக்குவேஷன் -hx. ஸோ when x is equal to 0னா எக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? போர்ஷன் ஏபியில எக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா பாயிண்ட் ஏ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5னா பாயிண்ட் பி. அதே மாதிரி போர்ஷன் பிஇன்னு எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா
x is equal to 0 na point B, x is equal to 1 na point E. ஓகே, அதே மாதிரி போர்ஷன் சிஇன்னு எடுத்துட்டீங்கன்னா எக்ஸோட ஆரிஜின் வந்துட்டு சி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா பாயிண்ட் சி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர்னா பாயிண்ட் இ. அதே மாதிரி போர்ஷன் சிடி எடுத்துட்டு அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் டி. ஓகே, when x is equal to 0னா பாயிண்ட் டி, when x is equal to 5னா பாயிண்ட் சி. ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஏபியில் when x is equal to 0, மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ வந்து 0, ஆனால் இது இன்ஜிட் சப்போர்ட். when x is equal to 5 மீட்டர்னா பாயிண்ட் பி வரும். ஸோ பாயிண்ட் பினா இன்டர்மீடியட், ஸோ அங்கே மூமெண்ட் வரும். ஸோ அங்கே x is equal to 5 சப்ஸ்டியூட் பண்ணு 1.421 into 5, ஸோ யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ as -7.105 kilonewton meter. ஸோ மூமெண்ட் வரும். அதே மாதிரி when பிஇ போர்ஷன்ல x is equal to 0 அப்படின்னா மூமெண்ட் வரும். ஏன்னா பாயிண்ட் பி சேம் வேல்யூ இங்க வந்த வேல்யூ தான் வரும், -7.105. நீ இந்த போர்ஷன் பிஇல என்ன உனக்கு ஈக்குவேஷன் வந்திருக்கோ, ஓகே, போர்ஷன் பிஇல உனக்கு என்ன ஈக்குவேஷன் வந்திருக்கோ அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிருக்க இப்போ. ஓகேவா, 30x - 5h அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி when x is equal to 0 இப்போ சப்ஸ்டியூட் பண்ற சேம் பாயிண்ட் பி தான் டினோட் பண்ணும், -7.105 கிலோமீட்டர் வரும். ஓகே, ஸோ ஏபிலையும் எம்பி அதே வேல்யூ தான், பிஇலையும் எம்பி அதே வேல்யூ தான். when x is equal to 1னா பாயிண்ட் இ, ஸோ மூமெண்ட் அட் பாயிண்ட் இ கிடைக்கும் 22.895 kilonewton meter. ஓகே, அந்த பாயிண்ட் லோட்னால வர பெண்டிங் மூமெண்ட் 22.895. அடுத்து போர்ஷன் சிஇல x is equal to 0னா பாயிண்ட் சி. ஓகே, அது இன்டர்மீடியட் ஜாயின் தான், ஸோ அங்கே மூமெண்ட் வரும். at x is equal to 2னா இந்த பெண்டிங் லோட் ஆக்டர் பாயிண்ட் இ, ஸோ அங்கேயும் மூமெண்ட் வரும். இந்த சேம் வேல்யூ தான், மூமெண்ட் அட் பாயிண்ட் இ சேம் வேல்யூ தான் வரும். ஓகே, இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, பிஇக்கு பாயிண்ட் இல ஒரு வேல்யூ, சிஇக்கு பாயிண்ட் இல ஒரு வேல்யூ, ரெண்டு வேற வேற வேல்யூல வராது, சேம் வேல்யூ தான் வரும். ஓகேவா, ஸோ அடுத்து போர்ஷன் டிசியில் அதோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த எம்எக்ஸ் ஈக்குவேஷன் -hx. ஓகே, when x is equal to 0னா பாயிண்ட் டி டினோட் பண்ணும், அங்கே மூமெண்ட் வேல்யூ வந்து 0. ஓகே, when x is equal to 5னா பாயிண்ட் சி டினோட் பண்ணும், ஸோ அங்கே மூமெண்ட் வேல்யூ வரும். ஓகே, ஸோ இப்போ அந்த டயக்ராம் போட்டிருக்காங்க 0, அப்புறம் 7 - 7.105, மறுபடியும் பாயிண்ட் பிக்கு மூமெண்ட் பாயிண்ட் பிக்கு வேல்யூ போட்டிருக்காங்க. ஓகே, பாயிண்ட் சி, இந்த டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஏதாவது டவுட் எதாவது இருக்கா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல? கார்த்திக் சார், டவுட் எதாவது இருக்கா கண்ணா? இல்ல சார். உனக்கு இந்த பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிருக்கேன்ல நானு, பவர் பாயிண்ட் ரெஃபர் பண்ணு. ஓகேவா, பவர் பாயிண்ட் பாருங்க, எல்லாருமே பவர் பாயிண்ட் பாருங்க. அந்த இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, சப்போஸ் நடுவில் ஏதாவது ஸ்டக் ஆகுது, டவுட் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த டவுட் கேளுங்க, டவுட் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஓகே, ஓகே சார். ஸோ மறுபடியும் நாளைக்கு மதியம் வந்துட்டு என்னோட கிளாஸ் தான். நாளைக்கு மதியம் வந்து ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நடத்துவேன். ஏற்கனவே நேற்று ஒரு 3 பேரோ 4 பேரோ தான் அட்டன் பண்ணீங்க கிளாஸ். ஸோ நாளைக்கு எல்லாருமே கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, அது புது சப்ஜெக்ட், கவனிச்சா மட்டும்தான் புரியும். நீங்க அது ஈஸியா படிச்சுக்கலாம், தியரி சப்ஜெக்ட் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. புதுசு கான்செப்ட் எல்லாமே புதுசு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரைக்கும் கஷ்டம் தான். ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஓகே சார். Thank you, sir. Thank you. Okay. Thank you, sir. Thank you, sir.